டான் பிரியசாத் காத்தனே பாத்தால பலிகனி மக்த என்ற கேள்விக்குறியுடன் கூடிய செய்தியாக இது தரப்படுகிறது. விமர்சன அங்ச செகப்பலக்கராய் என்பதான தகவலாகவும் இது அமையப்பெறுகிறது. பியப்புத்து தெப்பலகே ரட்டகமன் தகனம் என்பதாக மொபிம பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு தந்திருக்கிறது. எனவே வீட்டுக்குள் புகுந்து துப்பாக்கிதாரிகள் இந்த துப்பாக்கிச் சூட்டினை நடத்தியிருந்தார்கள். விசாரணைக்காக விசேட போலீஸ் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதான தகவலும் இதில் முக்கியமானதாக அமைகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளராக டான் பிரியசாதின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்காக சில போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசாரினால் கூறப்படுகிறது. கொலன்னாவ சாலமுல்ல பகுதியில் உள்ள வீட்டில் இருந்தபோது நேற்று முன்தினம் இரவு அவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். 39 வயதான டான் பிரியசாத் வெள்ளம்பிட்டிய மீத்தற்றுமுள்ள பகுதியைச் சேர்ந்தவர். மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த 2 சந்தேக நபர்கள் கைத்துப்பாக்கியால் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். டான் பிரியசாதின் உடல் நேற்று பிற்பகல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். அத்தோடு இந்த கொலையை ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலைச் சேர்ந்த கஞ்சிபானு இம்ரானின் பிரிவினர் செய்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளிப்படுத்துகிறார்கள். இந்த துப்பாக்கிச் சூடு ஒரு விருந்தின் போது இடம்பெற்றுள்ளதாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. இந்த துப்பாக்கிச் சூடானது பிஸ்டல் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி நடத்தப்பட்டுள்ளதோடு துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த டான் பிரியசாத் கொழும்பு தேசிய வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட பின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவரது தோள்பட்டையில் 2 துப்பாக்கிச் சூட்டு காயங்களும் மார்பில் 2 துப்பாக்கிச் சூட்டு காயங்களும் இருந்ததாக வைத்தியசாலை பேச்சாளரினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் வெள்ளம்பிட்டி பகுதியில் டான் பிரியசாத் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் சந்தேக நபர்கள் என கருதப்படும் 2 கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் வெளிநாட்டு பயணத்தடையினையும் விதித்திருக்கிறது. பந்துல பியால் என்பவரும் அவரது மகனான மாதவ சுதர்சனமும் வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இவர்கள் இருவரும் வெள்ளம்பிட்டியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சந்தேக நபர்களுக்கும் கொலை செய்யப்பட்ட நபருக்கும் இடையில் நீண்ட காலமாக காணப்பட்ட தகராறு இந்த கொலைக்கு காரணமாக இருக்கலாம் என்ற தகவல் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் சந்தேக நபர்கள் நாட்டிலிருந்து தப்பியோடுவதை தடுக்க வேண்டும் என போலீசார் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அதே சமயம் லக்ஷத்த செவன வீடமைப்பு திட்டத்தில் சம்பவம் இடம்பெற்ற வேளை காணப்பட்ட நபர்களிடம் வாக்குமூலத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் போலீசாரினால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே டான் பிரியசாதினுடைய மரணம் தொடர்பில் வெளியாகி இருக்கிற தகவல்களை பார்த்தால் அவர் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அன்றைய தினம் இரவு 11:20 மணியளவில் உயிரிழந்ததாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை தெரிவித்திருக்கிறது. வெள்ளம்பிட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாலமுள்ள பகுதியில் வைத்து இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இவ்வாறு இடம்பெற்றிருந்தது. இதே நேரம் குறித்த சம்பவம் தொடர்பில் வெள்ளம்பிட்டி போலீஸ் நிலையத்தை மையப்படுத்தி கொழும்பு தெற்கு பிரதி போலீஸ் மாதிபர் மாரப்பனவின் கட்டுப்பாட்டில் 6 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விசாரணைகளுக்கு உளவு பிரிவினரின் உதவியும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் உதவியும் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி நேற்று மாலையாகும் போதுதான் துப்பாக்கிச் சூட்டை முன்னெடுத்த துப்பாக்கிதாரிகளை அடையாளம் கண்டுள்ளதாக விசாரணைகளுக்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். சிசிடிவி மற்றும் இதர காட்சிகளின் பிரகாரம் துப்பாக்கிதாரிகளை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய சிறப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார். இதனைவிட இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு உதவி ஒத்தாசை புரிந்தார்கள் என்ற சந்தேகத்தில் சந்தேக நபர்கள் 3 போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடமும் வெள்ளம்பிட்டிய போலீசார் விசாரணை செய்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரையில் போலீசார் முன்னெடுத்துள்ள விசாரணைகளில் டான் பிரியசாதின் கொலையுடன் வெளிநாடொன்றில் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் கஞ்சிபானு இம்ரானின் பாதாள உலக குழு தொடர்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளதாக விசாரணைகளுக்கு பொறுப்பான உயர் அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். இது குறித்த சில குரல் பதிவுகள் போலீஸ் உளவு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவற்றை மையப்படுத்தி மேலதிக விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் கூறப்படுகிறது. போதைப்பொருள் கடத்தல் வர்த்தகத்தில் ஏற்பட்ட தகராறு இந்த கொலைக்கான காரணியாக இருக்க வேண்டும் என போலீசார் சந்தேகிக்கிறார்கள். டான் பிரியசாத் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் துபாய் சென்று திரும்பிய பின்னர் போதைப்பொருள் கடத்தல் குழு ஒன்றுக்கு மிக நெருக்கமாக செயற்பட்டுள்ளமை தொடர்பிலான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அதனோடு தொடர்பட்ட பிரச்சினை ஒன்று கொலைக்கான காரணம் என நம்பப்படுகிறது.
கொலை செய்யப்பட்ட டான் பிரியசாத் 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பொதுஜன பெரமுனவின் கொலன்னாவ நகரசபைக்காக மீத்தொற்றுமுள்ள தொகுதிக்கான மேலதிக பட்டியல் வேட்பாளராக வேட்புமனுக்களை சமர்ப்பித்திருந்தார் என அந்த கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். டான் பிரியசாதின் மரணத்தை தொடர்ந்து எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அவரால் கூறப்பட்டிருக்கிறது. டான் பிரியசாதின் கொலை தொடர்பாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு கொலை நடந்திருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு இது தொடர்பாக தேவையான முடிவுகளை எடுத்திருக்கிறது. இது தொடர்பான சிறப்பு தலையீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வெல்லம்பிட்டி போலீசாரின் தலைமையில் கிடைக்கப்பட்டுள்ள உளவு தகவல்களின் அடிப்படையில் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விசாரணைகள் நடந்து வருகின்றன என சுனில் வட்டகலவினால் கூறப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் வெல்லம்பிட்டி போலீசார் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த குற்றத்தில் தந்தை ஒருவரும் அவரது மகனும் ஈடுபட்டிருப்பதாக சந்தேகிப்பதாக வெல்லம்பிட்டி போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி தந்தை மற்றும் மகனான பந்துல பியால் மற்றும் மாதவ சுதர்ஷன் ஆகியோர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறும் அவர்களின் தொலைபேசி பதிவுகளை பெற்றுக்கொள்ள உத்தரவை பிறப்பிக்குமாறும் போலீசார் நீதிமன்றத்தை கோரியிருக்கிறார்கள். அதன்படி கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெக்குனுவால அந்த கோரிக்கையை ஏற்றுக் கொண்டு குடியுறவு மற்றும் குடியல்வு கட்டுப்பாட்டாளர் மற்றும் பிற அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பித்து வெளிநாட்டு பயணத்தடையையும் விதித்திருக்கிறார். குறித்த இருவர் தொடர்பிலும் நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்த வெல்லம்பிட்டி போலீசார் இறந்தவரின் சகோதரரான திரின பிரசாத் சில ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டிக் கொல்லப்பட்டதாகவும் இது தொடர்பாக குறித்த தந்தை மற்றும் மகன் மீது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். டான் பிரியசாதின் கொலை சம்பவம் தொடர்பாக சுமார் 10 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள். முன்னதாக கடந்த ஜனவரி 29ஆம் தேதி டான் பிரியசாத் துபாயில் ஒரு கார் விபத்தில் இறந்துவிட்டதாக செய்தி பரவியது. அவர் இறந்துவிட்டதாக சமூக ஊடகங்களில் பல பதிவுகள் வெளியிடப்பட்டன. இருப்பினும் அவர் இறந்துவிட்டதாக வெளியான அந்த தகவல்கள் பொய் என பின்னர் தெரியவந்தது. இவ்வாறான பின்னணியில் கடந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி துபாயில் இருந்து இலங்கைக்கு வந்த டான் பிரியசாத் கல்கமுவ நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட வெளிநாட்டு பயணத்தடையின் கீழ் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச மாநிலத்தில் வைத்து சிஐடியினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட டான் பிரியசாத் மேலதிக விசாரணைக்காக நிக்கவரட்டிய வலய குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார். 2024ஆம் ஆண்டு போதைப்பொருள் கடத்தல்காரரை கைது செய்ய வேண்டாம் என்று நன்னேரியா போலீஸ் பொறுப்பு அதிகாரிக்கு அழுத்தம் கொடுத்ததாக நிக்கவரட்டிய வலய போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு அவருக்கு எதிராக விசாரணை முன்னெடுத்திருந்தது. இது தொடர்பாக கல்கமோ நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த 2 உத்தரவுகளின்படி அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் விளக்கமறியலில் இருந்து அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். டான் பிரியசாத் இனவாத கருத்துக்களை பரப்புவதாக பல்வேறு தரப்பினராலும் அடையாளப்படுத்தப்பட்டு குற்றம் சுமத்தப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகளும் போலீஸ் புத்தகங்களில் பதிவாகி இருக்கின்றன. கடந்த 2023 மே 9ஆம் தேதி அன்று கொழும்பு காலிமுகத்திரில் நடைபெற்ற அமைதியான போராட்டத்தின் மீதான தாக்குதல் வழக்கில் டான் பிரியசாத் 6வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்தார். அதாவது அரகல போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தியதில் 6வது சந்தேக நபராக அவர் பெயரிடப்பட்டிருந்தார். இதனைவிட கல்கிச பகுதியில் ரோஹிங்கியா அகதிகள் வசிக்கும் கட்டிடத்துக்கு அருகில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக டான் 2017ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீத்தொற்றுமுள்ள பகுதியில் முஸ்லிம் நபர் ஒருவரை அச்சுறுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அவர் 2019ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இதனைவிட நாட்டில் நடந்த பல வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக டான் பிரியசாத் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கைது செய்யப்பட்டார். நீதிமன்றம் விதித்த பயணத்தடை காரணமாக செப்டம்பர் 2024இல் கட்டுநாயக்க விமானத்திலிருந்து வெளிநாடு செல்ல முயற்சித்த போதும் குடிவரவு அதிகாரிகளால் அவர் திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவமும் பதிவாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது.